திருவிளக்கு பூஜை மிகவும் சீரும் சிறப்புமாக வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையில் உட்கார்ந்திருக்கும் சுமங்கலிகள் தாய்மார்கள் முதலாவதாக அந்த விளக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துருச்சான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதாவது வாழை இலை, பச்சை அரிசி, தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு, சூடம், பத்தி, மஞ்சள், பன்னீர், சந்தனம், குங்குமம், திருமாங்கல்ய சரடு, மஞ்சள் கிழங்கு, எலுமிச்சம்பழம், ரவிக்கை பிட்டு, விளக்குக்கு பூ இந்த கொண்டு வராங்க. அந்த பூவை வந்து பாத்தில் போட்டுருங்க. புஷ்பம், அதை தொடர்ந்து நாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வேண்டியான பொருட்கள்லாம் குங்குமம் இருக்கான்னு பார்த்துக்குங்கோ. நாங்கள் ஒவ்வொரு தடவை சொல்கிறப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ணுறப்போ அந்த பூஜை முறைகள் பண்ணால் போதும். நீங்களாக யாரும் இந்த பத்தி ஏற்றுறதோ சூடம் ஏற்றுறதோ அது நீங்களாக பண்ணக்கூடாது. அதனால் இந்த விளக்கு பூஜை அப்போ சுவாமி இங்கேருந்து என்ன அர்ச்சகர் சொல்கிறாரோ அதை பற்றி அந்த பத்தியில் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் விளக்கு வந்து முன்னும் பின்னமாக இருக்குது. அந்த 4வது உட்காந்துருக்காங்க பாருங்கள், உங்கள் பக்கத்தில் தான். அவங்கெல்லாம் கொஞ்சம் விளக்க முன்னாடி இழுக்கணும். எடுத்தோம்னா ஒன்று போல் இருக்கும். ஒருத்தர் வந்து அந்த விளக்கை வந்து இலைக்கு நுனியில் வச்சுருக்காங்க, ஒருத்தர் நடுவில் வச்சுருக்காங்க. ஆக இப்போ வளைஞ்சி போகுது. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணி வைக்கலாம். பார்க்க அவங்களுக்கு ஃபோட்டோ ஆகிட்டா எடுப்பாங்க, கேமரா எடுப்பாங்க. பூஜையும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பூஜையானது, திருவிளக்கு பூஜையானது இப்பொழுது ஒரு மணி சுமார் நடக்கும். கொஞ்சம் நீங்கள்லாம் உங்களுடைய உடம்பு அசௌகரியத்தை வந்து இந்த சித்தம்மாள் பெருமா சாமிகிட்ட போட்டுருணும். அதை கணக்காக மைண்டில் வச்சுக்கூடாது. கால் வலிக்குது, கை வலிக்குதுன்ட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதே தான் தோணும். நீங்கள் சித்தம்மாள் பெருமா சாமி மேலே பாரத்தை போட்டு நீங்கள் உட்காந்துருங்க, வாட்டு நடக்கும். அப்புறம் எந்திரிச்சிக்கலாம். குடிக்க தீர்த்தம் நீங்கள் யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது பூஜை பண்ணுறச்ச, இப்போயே சொல்லியாச்சு. அதனால் குழந்தைகள் பக்கத்தில் இருந்தால் அவங்களையும் கொஞ்சம் மௌனம் காக்க மாதிரி இப்போ சொல்லிக்கணும். குழந்தைகளும் சத்தம் இல்லாமல் அவங்கள உட்கார வச்சுக்கலாம். இல்லை பாவம் அந்த குழந்தையால் உட்கார முடியலன்னா சொந்தக்காராட்ட உட்கார வச்சுக்க சொல்லிடுங்க பக்கத்தில். அதான் நல்லது. ஏன்னா ஒரு பூஜை பண்ணுமானால் அந்த பூஜை தடையில்லாமல் பண்ணால் தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். ஏன்னா வேண்டுதல் வேண்டாமே சொன்ன மாதிரி அந்த என்ன வேண்டுமோ அது நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த பூஜையானது துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 தேவியானவர்கள் இந்த விளக்கு பூஜையில் வந்து உட்கார்ந்துருக்கா. அது எப்படி 3 தேவி ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா சரஸ்வதி பூஜை பண்ணால் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி தான் வருவா, வரலட்சுமி பூஜை பண்ணால் வரலட்சுமி தான் வருவா, துர்கா பூஜை பண்ணால் துர்காவை தான் வருவா. அது எப்படி 3 தேவி ஒரு இடத்துல எப்படி வருவாங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சுமங்கலியை வச்சு பூஜை பண்ணுறாங்க? அந்த விளக்குக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த விளக்குடைய பீடமானது சக்தி வடிவம். சக்தி தான் போய் உட்கார்ந்துருக்கா. விளக்குடைய நடுபாகம் தண்டு ஆனவர் தாமரை போன்ற மகாலட்சுமியானது அந்த தாமரை வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஞானம் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி. தெரியுதா? அதனால்தான் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த 3 ஸ்லோகத்தில் 3 தேவியும் ஒரே இடத்துல வரவா. அதனால தான் அந்த விளக்கு பூஜையில் 3 சக்தி இதில் உட்காந்துருக்கா. ஒரு சக்தி இல்லை, 3 சக்தி இங்கே தான் இருக்குது. பீடத்தில் சக்தியாகவும் தாமரை தண்டு போல் இருக்கும் அந்த மகாலட்சுமி ரூபமாகவும் ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானமானவள் சரஸ்வதி விளக்கு ஜோதியாகவும் இருக்கா. அப்பேற்பட்ட விளக்கு பூஜையானது ரொம்ப சிறப்பிக்கிறது. நான் வருஷம் சொல்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அடுத்த வருஷம் நீங்கள் இந்த விளக்கு பூஜைக்கு வரைச்சி அது நடந்திருக்கும். ஆனால் அது வெளியே யாரும் சொல்ல மாட்டோம். அது வந்து நமக்கு ஈகோ ப்ராப்ளம். அதனால் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த விளக்கு பூஜை போன வருஷம் பண்ணவங்க உட்காந்துருப்பீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வேண்டுறது அடுத்த வருஷம் அந்த சித்தமா பெருமாசமிட்ட முடிச்சு போட்டிருப்பீங்க. அந்த முடிச்சானது இன்றைக்கி அவுழ்த்திருப்பீங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் என்ன வேண்டுதமோ அதை தாயார் இடத்துல வேண்டுனா உடனே தாயார் அருள்பாலிப்பா. அடுத்தபடியாக திருவிளக்கு பூஜை எல்லோரும் இவங்க விளக்கு ஏற்றுவாங்க. நீங்களும் அதை பார்த்து விளக்கு ஏற்றணும். நான் மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை சொல்லிட்டு
சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. விளக்கேற்றுங்கோ. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. பூ எடுத்து பாத்திர போட்டுங்க. அடுத்தபடியாக ஒரு பூஜையானது விநாயகப் பெருமான் பூஜையிலிருந்து தொடங்கப்பட்டு என்ன பூஜை செய்கிறோமோ அந்த பூஜையெல்லாம் நடக்கும். முதலாவதாக இந்த விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தாயார் இடத்துல எல்லாம் வேண்டுவோம். இப்பொழுது எல்லாருக்கும் இந்த மஞ்சள் அரிசி ரெடி பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் கையில் கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த அக்ஷதைன்னு பேர், அது பேர் அக்ஷதை. இந்த அக்ஷதையை கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் மஞ்சள் அரிசி எடுத்துக்கிட்டீங்களா? 5 தடவை பிள்ளையார் கூட்டு கூட்டுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் தசைவன்னம் ததர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபகாந்தே. எல்லாரும் கையை கூப்பிங்கோ. ஓம் 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 நமோ பார்த்தாதமத்த திருதக்ஷத்வார ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுகினம் ததேவ வித்யாபலம் தேவபலம் ததேவ கரிஷ்யமானஸ்ய கர்மணா நிர்விக்னேன பரிதமாப்யர்த்தம் ஆதோ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. அக்ஷதான் நிரஸ்ய. அந்த பிள்ளை அக்ஷதை பிள்ளையார் மேல போடுங்க. அக்ஷதான் நிரஸ்ய எல்லாம் திரும்ப ஒரு பூ 2 பூ கையில் எடுத்துங்கோ. விநாயகப் பெருமானை நல்லா வேண்டிங்கோ. ஓம் கணானான் வா கணபதி கும்பவாமகே கவிஞ்சவி நாமுபமத்ரவர்த்தமோ மகாகணபதிம் தியாயாமி. அந்த பூவை பிள்ளையார் பாத்திரம் போடுங்க. அப்படி 5 தடவை ஒவ்வொரு பூவா எடுத்து வைங்க. பாதயோ பாத்தியம் சமர்ப்பயாமி, அஸ்தயோர்க்யம் சமர்ப்பயாமி, முகே ஆச்சமனீயம் ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. வஸ்திர யஜ்ஞோபவீத உத்ரியாதி ஆவனாத்தே அலங்கரணாத்தே புஷ்பானி சமர்ப்பயாமி. எல்லாரும் குங்குமம் கொடுத்துருக்காங்களா? அந்த குங்குமத்தை எடுத்து பிள்ளையார் வைங்கோ. திவ்ய பரிமள கந்தாந்தாரயாமி கந்தசோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ஒரு ரோஸ் எடுத்து பிள்ளையார் பின்னாடி வைங்கோ, பூ சுற்ற மாதிரி. புஷ்ப மாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போ விநாயகருக்கு அர்ச்சனை. ஓம் சுமுகாய, எல்லாம் சொல்லணும். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, சித்தி மகாகணபதயே நமஹ, ஓம் மங்கள விநாயகாய நமஹ, நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. தூபார்த்தம் தீபார்த்தம் 2 புஷ்பம் எடுத்து போடுங்க. தூபார்த்தம் தீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. பூ போடுங்க. அந்த ஒரு பழத்தை பிள்ளையார் நைவேத்தியம் பண்ணுங்க. ஒரு பழத்தை ஓம் பூர்புவஸ்வாஹா தச்ச லேச கிளிக்குங்கோ. எல்லாரும் அந்த பன்னீரால் தெளிங்கோ பழத்தை.
ஓம் பூர்புவஸ்வாஹா தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ ந பிரச்சோதயாத். அப்படியே காமி குழந்தை கூட்டுற மாதிரி பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா. பெரங்கையை காட்டக்கூடாது, முதுகை காட்டணும். மானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா மகாகணபதயே நமஹ. கதலீபலம் தாம்பூலஞ்ச நிவேதயாமி. ஊகீபலதமாயித்தன் நாகவல்லீதர கற்பூரதூணம் மிக்தம் தாம்பூலம் விதகிக்கதாம் திவதாம்பூலம் சமர்ப்பயாமி மகாகணபதே நமஹ. கற்பூரதாம்பூலாதி சமஸ்த உபசார பூஜானே சமர்ப்பயாமி. எல்லாரும் கையில் 2 பூ 2 அச்சதை. அச்சதைன்னா மஞ்சள் அரிசி, நான் அச்சதைன்னு தான் சொல்லுவேன். அதனால் மஞ்சள் அரிசி 2 பூ கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிங்கோ. எல்லா விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிங்கோ. சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபல சாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி. விக்னேஸ்வர பாதபங்கஜம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வ லோகானாம் விஷஜே பவ ரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. 5 கரத்தினை ஆனைமுகத்தினை இந்தின் இளம்பிறை போரும் வீற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு எல்லாம் வல்ல வெற்றி விநாயகனே போற்றி, ஏகதந்தனே போற்றி, மூஷிக வாகனனே போற்றி, மகா கணபதயே நமஹ. அனந்த கோடி பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. எல்லாரும் அந்த பூவும் அச்சதையும் அந்த விநாயகர் பாதத்தில் போடுங்க, நல்ல வேண்டினதை. அடுத்தபடியாக வெறும் அச்சதை மட்டும் எடுத்துங்க, பூ எடுத்துக்க வேண்டாம். வெறும் அச்சதை மட்டும் கையில் எடுத்துக்கோ. 5 தரம் பிள்ளையார் கூட்டுங்க. சுக்லாம் பிள்ளையார் கோயில் போயிருப்பீங்கல்ல. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தையே. எல்லாரும் கையை கூப்பிங்க. இப்போ ஒரு பூஜைக்கான சங்கல்பம்னா தாயார் இடத்துல நமக்கு என்னென்ன வேண்டுதமோ அதெல்லாம் அந்த தாயார் நம்ம கொடுக்கணும். நல்லதெல்லாம் கொடுக்கணும், கெட்டதெல்லாம் போயிடணும்னு சொல்லி இந்த தாயார் இடத்துல நம்ம வேண்ட போகிறோம். அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் சங்கல்பம் பேர். இந்த சங்கல்பத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல கையை கூப்பி உங்களுடைய வீட்டில் பேர் நட்சத்திரம் எல்லாரும் நட்சத்திரத்தையும் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் பொதுவாக எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணுன்ட்டு நான் மந்திரத்தால் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வீட்டு பேர் நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் சொல்லிக்கணும். ஹரி ஓம். கையை கூப்பிங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் தசிவன்னம் ததுர்புஜம் தன்னவதனம் தியாகே ஓம் 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 அமோபாத்த தமத்த துரிதக்ஷேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியர்த்தம் சுபாத்யாம் சுபே சோபனே முகூர்த்தியாத்ய பிரம்மணः
द्वितीयपरात्ते श्री श्वेतपराकल्पे वैवत्सुद मन्वन्द्रेट्टाय कुंसतमे कलियुगे पादे जम्बूद्वीपे भारतवर्णे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगाप्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवायुष्टि संवत्सराणां मध्ये मङ्गलकरे इदानीं विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शिशिर ऋतौ कुम्भरविमासे शुक्लपक्षे पौर्णमास्यां शुभदितो वासरगावासरत्व हिन्दुवासरयुक्तायां महानक्षत्रयुक्तायां विष्णुगणे गुणदगलशेषविदिष्टाच्चां वर्तमानायां सुमेधोषि भगवदाज्ञां भगवत्कङ्गरूपं श्रीमन्नारायणप्रीत्यर्थम् अस्य देवदेवस्य किलानुकोटि ब्रह्माण्डनायकस्य अकार उकार ओंकार प्रणवोंकार स्वरूपाय सिद्धम्माल ब्रह्मस्वामिनः महोन्नत मासिमग उत्सव आराधन पूजाञ्च सायरक्षकाल दीपस्तंभ पूजान् यजमानस्य संकल्पित प्रकारेण उल्लट्ट गोत्र गुरिशलार वगैयार भक्त महाजनानां सककुटुम्बानां क्षेमधैर्यधैर्यसौर्यवीर्यविदाय आरोग्य ऐश्वर्याणां विवत्यर्थं इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं सिञ्चित मनोरथवाञ्च फलपुरुषार्थ सिद्ध्यर्थं महाचन्द्रार्क वंशसिद्ध्यर्थं सदा सर्वकाल संतोष प्राप्त सिद्ध्यर्थं वेदोक्त दीर्घमायु सदा संपूर्णता सिद्ध्यर्थं आयुर्देवता नक्षत्र देवता प्रसादित्यर्थं लभाम्बादमेद महागणपति प्रसादित्यर्थं द्वितीयदेवता प्रसादित्यर्थं लक्ष्मीनारायण प्रसादित्यर्थं आदित्यादि नवग्रह दोष निवारणार्थं आदित्यादीनां नवानां ग्रहाणां आनुकूल्यतादित्यर्थं ये ग्रहाः शुभदिरत्तानेटुरत्तिदाः जन्मान् जन्मत्र जन्म जातकवदाते ये दोषाः यो दोषगादमजनि तद्दोषपीडा परिहारत्वानुमत्यर्थं मानव मानवीयानां कुमाराणां कुमारीणां सरस्वती विद्यापारंगतत्वदा ज्ञानवैराग्यमेधा सरस्वती अनुग्रहदा सिद्ध्यर्थं पाठशालायां वाक्पठित्वसिद्ध्यर्थं सुमङ्गलीनां दीर्घसौमाङ्गल्यदा समस्तमङ्गल शुभफलप्राप्त सिद्ध्यर्थं क्षेमारोग्यदा सिद्ध्यर्थं क्षिप्रमेव आरोग्यदा प्रसादित्यर्थं अस्य भक्तमहाजनस्य पाठशालायां वाक्पठित्वसिद्ध्यर्थं परीक्षायां प्रथमश्रेण्यवाप्तसिद्ध्यर्थं सरस्वती अनुग्रहदा सिद्ध्यर्थं अस्य भक्तमहाजनस्य मनसङ्कल्पित प्रहार सकलकारी देव्य प्राप्त अनुकूलता सिद्ध्यर्थं मन संचल दोष निवर्त्यर्थं सर्वारिष्टदासान्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं इष्टदेवता कुलदेवता प्रसादित्यर्थं सिद्धम्म ब्रह्मस्वामिना परिपूर्ण आशीर्वाद अनुग्रहदा सिद्ध्यर्थं धवलधरां सुगन्धमाल्यदोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे कृपवनभूतिहरि प्रसूतमज्ञं सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां मालिक्यमौलिस्फुरद् धारानायकशेखरां स्मृतमुखी माभीरवक्षोरुगां माणिभ्यां मणिपूर्णरक्तशतकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रक्तरक्तचरणा ध्याये பராம் அம்பிகாம். இந்த குங்குமத்தை தீபத்தை பார்த்து சேர்த்துருங்கோ. அடுத்தபடியாக மகா அர்ச்சனை, அதனை தொடர்ந்து ஓம் பிரகத்தி தேவியே நமகான்னு சொல்லி போடுங்க. ஓம் பிரகத்தி நமஹ, ஓம் சர்வபூதகிருத பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபூத்யை நமஹ, ஓம் சுரப்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாயை நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சுச்சயே நமஹ, ஓம் ஸ்வாகாயை நமஹ, ஓம் ஸ்வதாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ,
ஓம் தன்யாயே நமः ஓம் ஹிரண்மயே நமः ஓம் லக்ஷ்மீ நமः ஓம் நித்யபுஷ்டாயே நமः ஓம் விபாவர்யே நமः ஓம் மதித்யே நமः ஓம் தித்யே நமः ஓம் தீப்தாயே நமः ஓம் வசுதாயே நமः ஓம் வசுதாரிண்யே நமः ஓம் கமலாயே நமः ஓம் காந்தாயே நமः ஓம் க்ஷமாயே நமः ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமः ஓம் அனுக்ரகப்பராயே நமः ஓம் புத்தயே நமः ஓம் அனகாயே நமः ஓம் ஹரிவல்லபாயே நமः ஓம் அசோகாயே நமः ஓம் அமிர்தாயே நமः ஓம் தீப்தாயே நமः ஓம் லோகசோக விநாசின்யே நமः ஓம் தர்ம நிலையாயே நமः ஓம் கருணாயே நமः ஓம் லோகமாத்ரே நமः ஓம் பத்மப்ரியாயே நமः ஓம் பத்மஹஸ்தாயே நமः ஓம் பத்மாக்ஷே நமः ஓம் பத்மசுந்தர்யே நமः ஓம் பத்மோத்பவாயே நமः ஓம் பத்மமுக்யே நமः ஓம் பத்மநாப பிரியாயே நமः ஓம் ரமாயே நமः ஓம் பத்மமாலாதராயே நமः ஓம் பிரசாதாபிமுக்யே நமः ஓம் பிரபாயே நமः ஓம் சந்திரவதனாயே நமः ஓம் சந்திராயே நமः ஓம் சந்திரசகோதர்யே நமः ஓம் சதுர்புஜாயே நமः ஓம் சந்திரரூபாயே நமः ஓம் இந்துசீதலாயே நமः ஓம் பிரீதி புஷ்கரிண்யே நமः ஓம் சுக்லமால்யாம் பராயே நமः ஓம் ஹேமமாலின்யே நமः ஓம் தனதான்யகர்யே நமः ஓம் சித்தயே நமः ஓம் ஸ்ரீண சௌமியாயே நமः
ஓம் சுபப்ரதாயே நமः. ஓம் நிருபவேத்மகதானந்தாயே நமः. ஓம் வரலக்ஷ்மீ நமः. ஓம் வசுப்ரதாயே நமः. ஓம் சுபாயே நமः. ஓம் இரண்யப்ராகாராயே நமः. ஓம் சமுத்ரதனயாயே நமः. ஓம் ஜயாயே நமः. ஓம் மங்களாதேவதாயே நமः. ஓம் விஷ்ணுவர்த்தலச்சிதாயே நமः. ஓம் விஷ்ணுபத்யின்யே நமः. ஓம் பிரசன்னாக்ஷி நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாயே நமः. ஓம் மகாலக்ஷ்மி நமः. ஓகமும் திருவும் உணர்ப்பாய் போற்றி. உற்றறிவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி. மூவுலகம் நிறைந்து இருந்தாய் போற்றி. வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஈரேழ் உலகம் ஈன்றாய் போற்றி. பிறர்வயமாக பெரியோய் போற்றி. பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. பேரருட்கடலாம் பொருளே போற்றி. முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. மூவுலகும் தொழும் மூத்தோய் போற்றி. கிருஷ்ணம்மாதேவியே போற்றி. சப்தகன்னிகா போற்றி. ரேணுகாதேவியே போற்றி. சித்தம்மா பெருமா சுவாமியே போற்றி. மகா கணபதியே போற்றி. துர்காதேவியே போற்றி. மகாலட்சுமியே போற்றி. சரஸ்வதி தேவியே போற்றி. போற்றி போற்றி. திருவிளக்கே போற்றி. போற்றி போற்றி. திருவிளக்கே போற்றி. போற்றி போற்றி. திருவிளக்கே போற்றி. நானாவித பரிமள குங்குமம் அர்ச்சனம் சமர்ப்பயாமி. எல்லாரும் தீப்பெட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அதால் பத்தி ஏற்றணும், விளக்கில் ஏற்றக்கூடாது. அதுக்காக தான் முன்கூட்டி சொல்கிறேன். எல்லோரும் உடனே விளக்கு எரியுதுன்ட்டு விளக்கில் போய் பத்தியை நீட்டக்கூடாது. இவ்வளோ நேரம் தாயார் பூஜை பண்ணியிருக்கோம். பூஜை பண்ண எந்த விளக்குலையும் நம்ம பத்தியோ சூடமோ கொளுத்தக்கூடாது. அதுக்கு தனியாக தீப்பெட்டி வச்சுக்கணும். இல்லைன்னா அது பக்கத்தில் சாட்சி விளக்குன்னு ஒரு விளக்கு வச்சுக்கணும், சின்ன அகல் விளக்கு. அதில் தான் நம்ம எல்லாம் ஏற்றணும். இப்பொழுது எல்லாரும் பத்தி ஏற்றுங்கோ. தீப்பெட்டி குச்சியால் உங்கள்கிட்ட இருக்கா? புரியல, சூடம் இல்லையா? எடுக்க முடியலையா? சார் வேர்க்க முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மாறி இருக்கான், தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்க தெரியா போகும். ஓம் எல்லாரும் பத்தி எடுத்தாச்சா? சர்வதேவானாம் ஓயம் பதகதா தூபமாக்ராமயாமி தீபமகாலட்சுமி நமஹ. அந்த ஒரு பழம் இருக்குல்ல, அதில் பத்தியை குத்திவிங்க. பிள்ளையார் பழத்தில். அப்புறம் இந்த தேங்காய் 2 பழம் வெத்தலை பார்க்கலாம். இந்த விளக்குக்கு முன்னாடி கொண்டு வாங்க, பின்னாடி வைக்கக்கூடாது. அப்படி முன்னாடி கொண்டு வந்தாங்க.
கொண்டு வந்துட்டு இந்த பன்னீரால் வச்சுக்கோ. தேங்காய் பழம்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கோ. அந்த விளக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு லேசாக பன்னீரால் போச்சம் பண்ணணும். போச்சம் பண்ணிட்டு அப்பயே சொன்ன மாதிரி ஒரு 6 தடவை நிவேதனம் பண்ணணும் விளக்குக்கு. அப்போ வந்தது பிள்ளையாருக்கு பண்ணது, இப்போ விளக்குக்கு பண்ண போகிறோம். ஓம் பூர்புவத் ஸ்வாஹா தத்சத்சுவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् देवतमिदः प्रचोदयात् अमृतं भवतो प्राणाय स्वाहा प्राणाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा. दीपमहालक्ष्मी नमः. नारीकेलं कदलीफलं ताम्बूलं च निवेदयामि. भूगीफलमायुक्तं नागवल्लीदलरितं इट्टु பாகும் பருப்பும் கலந்து சர்க்கரை பொங்கல் நானும் அர்ப்பித்தே நம்பிக்கைக்கு இன்னமுது ஏற்றப்படும் இன்னருள் புரிவாள் இன்றே. தீப மகாலட்சுமி நமஹ. நாளிகேரம் கதலி பழம் தாம்பூலம் நிவேதயாமி. அடுத்தபடியாக சூடம். சூடத்துக்கு வெத்தலையை தான் கொடுத்துருப்பாங்க. 2 சூடம் வச்சுக்கோ. பண்ண அவங்க அங்கே பார்க்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் அதே தினம் முடிச்சு ప్రార్థన చేసేప్పుడు సూత్రులు వాడు தின்ன சூத்து தலை சூத்து குறுக்க போகாதீங்கம்மா. வாங்க வந்துருங்க. எல்லாரும் சூட ஏற்றுங்கோ. தீப்பெட்டி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அவங்களுக்கு ஒரு வெத்தலை வேணும். கையில் வச்சு காமிக்க முடியும்னா அவங்க சுடுதுன்னா வச்சுருங்க. எல்லாரும் சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. அதை அப்படியே கீழே வச்சிருங்க. எல்லாரும் சொல்லுங்க. திங்கள் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி கண்கில்லா ஜோதினி கற்பூர ஜோதியே தீபமகாலட்சுமி நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. எல்லாரும் அந்த கற்பூரத்தை தொட்டு சேவிச்சுக்குங்கோ. கும்பிட்டுக்கிறதுன்னு பேரு. அச்சா எல்லாரும் குங்குமம் இல்லைன்னா உதிர்ப்பு கையில் எடுத்துங்கோ. தாயாரை பிரார்த்தனை பண்ணணும். அப்பயே சொன்ன மாதிரி தான் நல்லா தியானம் பண்ணிக்கோங்க. அப்பயே விநாயகருக்கு பிரார்த்தனை பண்ணோம். இப்போ தாயாருக்கு பிரார்த்தனை பண்ண போகிறோம். சொல்லுங்க. லக்ஷ்மி க்ஷீரசமுத்ர ராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணை நானாவிதை பூஷிதாம் பக்தாபீஷ்ட வரப்பிரதாம் ஹரிஹர பிரம்மாதிபிஹி சேவிதாம் பாஸ்வே
பங்கஜ ஜங்கபத்ம நிதிபிர்யுக்தாம் சதாம் சக்திபிஹி சரசி ஜனயனே சரோஜகஸ்தே தவலதராம் சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவன பூதிகரி பிரசீதமக்யம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்யை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் தீபமகாலக்ஷ்மி நமஹ சித்தம்மாள் பெருமாள் சுவாமினே நமஹ அனந்த கோடி பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி சகல காரிய அனுகூலம் தேயி. தாயாரத்தில் வேண்டிய குங்குமத்தை அப்படியே அச்சதையெல்லாம் பாத்திர போடுங்க. போட்டு குங்குமத்தை எடுத்து நெத்திலையும் மாங்கல்யத்திலையும் வச்சுக்கணும். ஓம் சகனா பவது சகனோ சொல்றீங்களா? சகனா பவது சகனோ புனத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. சங்கீத நாராயண சப்தமார்த்தம் விமுக்த துக்கா சிகினோ பவந்து சுகரோகா சமஸ்தா சிகினோ பவந்து சர்வே ஜனாக சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓங்கி உலகளந்த உத்தமன் மேற்பாடி நாங்கள் நம்பாவைக்கு ஜாத்தி நீராடினார் திங்கென்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு வருதன்னர் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் ஒருவென்று கண்படுப்ப தேங்காதே வித்திருந்த சேர்த்த மலபத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்பதொக்கல் நீங்காத செல்வம் நிறைந்து நல்ல கோட்பாட்டுலங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த அள்ளி கமலக்கண்ணன் எந்தன் குருவோ திருவோமன் சொல்லப்பட்டாயிரத்தில் வியும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதார்த்தார் மனைவாழ்வர் கொண்டவென்றேன் மக்களே ஆயனுக்காக நான் கண்ட கனாவிரை வேயூர் புகழ் வில்லிபுத்தோர் கோத சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுன் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. எல்லாரும் அங்கிருந்தே சித்தம்மா பெருமா சுவாமி தீபாரானாது பார்த்துக்கோ. ஓம் இதம் விஷ்ணு ராஜாதி ராஜாய பிரதக்யதாகினே நமோ வயம் வை சிரவணாய குர்மகே தமே காமான் காமகாமாய மக்கியம் காமேஸ்வரோ வை சிரவணோ ததாரோ குபேராய வை சிரவணாய மகாராஜாய நமஹ. சித்தம்மா பெருமா சுவாமினே நமஹ. எல்லாரும் எடுத்துங்கோ. அடுத்தபடியாக நான் திருவிளக்கு என்ன செய்யணும்? அப்படியே இருக்கட்டுமா? ஊதுபத்தி நீங்கள் யாராவது வாங்கிட்டு போயிட வேண்டிய